Welcome all of you to my video. In this video, we are going to see chapter 6 trigonometry, exercise 6.2. Fifth sum. A flagpole of height 8 meters is on the top of the hemispherical dome of radius r meters. A man is standing 7 meters away from the dome, seeing the top of the pole at an angle 45 degree and moving away 5 meters away from the dome and seeing the bottom of the pole at an angle 30 degree. Find the height of the pole, radius of the dome. Root 3 is equal to 1.732. So, பாருங்க ஒரு ஃப்ளாக் போல் வந்து ஹெச் மீட்டர்ஸ் கொண்டதாக இருக்குது. அதனுடைய டாப்பில் அதாவது ஹெமிஸ்பியரிக்கல் டோமுடைய டாப்பில் வந்து அது வந்து நாட்டி வச்சுருக்காங்க. அந்த ஹெமிஸ்பியரிக்கல் டோமுக்கு வந்து ரேடியஸ் வந்து ஆர். இப்போ ஒரு ஆள் என்ன பண்ணுறாருனா அந்த டோமோடைய ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 7 மீட்டர் தள்ளி நிற்கிறார். ரைட் ஹேண்ட் சைடாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இதனால் ஓகே தான் இங்கே ரைட் ஹேண்ட் சைடு ஃபீல் எடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் அதோடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த எட்ஜில் இருந்து கரெக்டாக 7 மீட்டர்ஸ் தள்ளி பின்னாடி நிற்கிறாரு. 7 மீட்டர் அவே ஃப்ரம் த டோம். அந்த டோம்லேருந்து 7 மீட்டர்ஸ் தள்ளி நிற்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்ன பார்க்குறாருன்னா டாப் ஆஃப் த போல், அந்த கொடி கம்பத்துடைய டாப் உச்சியேருந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன ஆங்கிள் வருதுன்னா 45 டிகிரி ஆங்கிள் வருது. அகைன் அதே இடத்துலேருந்து அவர் நிற்க அந்த 45 டிகிரி சொன்னார் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஒரு 5 மீட்டர்ஸ் எக்ஸ்ட்ராவாக பின்னாடி தள்ளி போகிறாரு. போயிட்டு 5 மீட்டர்ஸ் 5 மீட்டர் தள்ளி போகிறாரு. 5 மீட்டர் தள்ளி பின்னாடி போகிறாரு. போயிட்டு பாட்டம் ஆஃப் த போல், அந்த கொடிகம்பத்துக்கு கீழே உள்ள அந்த பகுதியை பார்க்குறாரு. அதாவது அந்த டோமுக்கு டாப் அந்த இடத்த பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஆங்கிள் என்ன வருது, 30 டிகிரி ஆங்கிள் வருது. ஸோ அப்போ 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, த ஹைட் ஆஃப் த போல் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த டோம். ஸோ பாருங்கள், வி நீட் ஹைட் ஆஃப் த டோம், ஹைட் ஆஃப் த போல் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த டோம். சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் இப்போ நம்மளுக்கு எது தேவைன்னா, இப்போ நம்ம ட்ரையாங்கிள் நேம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்குவாங்க. நான் இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு புரியதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி, இது டி அண்ட் இது இன்னு சொல்லி நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஸோ நேம் பண்ண பிறகு பாருங்கள், now we are going to take the triangle. for first question என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த இதோடைய ஹைட்டு, இந்த ஹைச்சோடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னா I am going to use the triangle ABD. ஸோ ஏபிடி என்ற ட்ரையாங்கிள் ஏன் எடுக்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏபிடி என்ற ட்ரையாங்கிள் ஏன் எடுக்கிறேன்னா அதுக்கு தான் 45 டிகிரி ஆங்கிள் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸும் சேரும், இந்த ஹைட்டும் சேரும். ஸோ ஹைட் வந்து ஹைச் வந்து நம்மளுக்கு தனியாக வருது. ஸோ அதனால் ஹைட்ஸ் உள்ளது வேணும்னு காரணத்துக்காக நம்ம அந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைப்பர்டோனி சொல்லி வேல்யூஸ் ஒன்றுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் tan θ. tan θ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளில் ஏபியை நீங்கள் ஏஇ ப்ளஸ் இபின்னு கூட எழுதிக்கலாம். தென் இன்னொன்று நம்மளுக்கான அட்ஜசன்ட் சைடு பார்த்தீங்கன்னா பிடி. ஸோ ஏபி பை பிடி. ஏபின்னா என்னது உங்களுக்கு ஒடிமை பை ஏபின்னு ஹைட்ஸ் ப்ளஸ் ஆர்னு அர்த்தம். அண்ட் பிடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது இப்போ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரேடியஸு, இது அந்த ஹெமிஸ்பியர்னால் பாதி, சர்க்குலருக்கு பாதி, கரெக்டு தானே. ஸோ இந்த மாதிரி இருக்கும் மிச்சது. ஸோ இந்த இடத்துல சென்டராக இருக்குதுன்னா இது கூட என்னவாக தான் இருக்கும், இந்த பார்ட்டு கூட ரேடியஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னா பிடியும் நம்மளுக்கு இது தான் ரேடியஸ் தான். பட் நம்மளுக்கு ட்ரையாங்கிளை பாருங்கள், இது வரைக்கும் வரும், இந்த 45 டிகிரியோடைய இந்த டி வரைக்கும் வரும். நம்மளுக்கு இது இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லி கிடச்சிருக்கு, ரேடியஸ்ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. பட் நம்மளுக்கு எது வரைக்கும் வரணும், இது வரைக்கும் வரணும். ஸோ இது எவ்வளோ என்ன மீட்டர், 7 மீட்டர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியஸோடைய டோம்லேருந்து கரெக்டாக அவர் நிற்கக்கூடிய அந்த பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷன், இந்த டாப்பை பார்க்கும்போது பொசிஷன் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பொசிஷன் வரையும் அவர் எவ்வளோ நிற்கிறாருன்னா 7 மீட்டர் தள்ளி நிற்கிறார். ஸோ அந்த 7 கூட சேரும். ஸோ அதனால் R+7 சொல்லிட்டு வரும். இப்போ tan θ என்னென்னா நம்மளுக்கு வந்து ஆங்கிள் கொடுத்துட்டா 45 டிகிரி, h + r பை R+7 சொல்லிட்டு வரும். ஸோ tan 45 என்னது 1. ஸோ h + r பை R+7 is equal to 1. இது வந்து இந்த பக்கம் போயிட்டா மல்டிப்ளை போயிடும். ஸோ h + r is equal to R+7 ஆயிரும். h தான் வேணும். ஸோ அதனால் R+7 - r வந்துடும். +r - r கேன்சல் ஆயிரும். h என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு வந்து 7 மீட்டர் அப்படி சொல்லி கிடைக்கும். ஸோ ஹைட்ஸோடைய வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நவ் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டினுக்கான இது என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த டோம், டோமோட ஆர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டோமோட ரேடியஸ் ஆர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் என்ன ட்ரையாங்கிள் யூஸ் பண்ண வரேன்னா நம்மளுக்கு இது ஹைட்ஸ் தேவையே இல்லை. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இருக்க முடியாது. இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்களேன், அந்த 30 டிகிரி சூஸ் பண்ண வேண்டிய ட்ரையாங்கிள். அது என்னென்னா ட்ரையாங்கிள் இபிசி. ஸோ அந்த ட்ரையாங்கிள்லாம் எடுக்க போகிறேன். ட்ரையாங்கிள் இபிசி. ஸோ இபிசி என்ற ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா அதில் நம்மளுக்கு இசிபி என்ற ஆங்கிள் வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து
இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா பிடி ப்ளஸ் டிசி இஸ் எம் ரைட். ஏன்னா அந்த பிடி ப்ளஸ் டிசி, ஏன்னா பிசியோட வேல்யூ வந்து பிடி ப்ளஸ் டிசி. ஸோ அது ஃபுல்லாகவே வேணும் நம்மளுக்கு. ஸோ அதுதான் அட்ஜசன்ட் சைடாக வரும். ஸோ இதில் நான் என்ன யூஸ் பண்ணுறேன், tan θ யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஹைப்பர்டென்யூஸ் சொல்லி வேல்யூஸ் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ அதனால் ஹைப்பர்டென்யூஸ் வேல்யூஸ் இல்லாதனால யூஸ் ஒன்லி tan θ. ஸோ tan θ யூஸ் பண்ணுறேன். இபிசி என்ற ட்ரையாங்கிளில் ஆர் என்பது தான் நம்மளுக்கு அட்ஜசன்ட் ஆப்போசிட் சைடு. ஸோ அதனால் ஆர் பை கீழே என்ன இருந்தால் ஆர் ப்ளஸ் 7 + 5ன்னு இருக்குது. ஸோ அது எப்படி வந்துச்சுன்னா பிசி இஸ் ஈக்குவல் டு, நம்ம ஏன்னா பிசி தான் நம்மளுக்கு வந்து எடுக்கணும். பிசி ஏன்னா நம்மளுக்கு tan θ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபி பை பிசி, இபி பை பிசி வந்துடுது. இல்லை அந்த பிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடி ப்ளஸ் இந்த பிடி ப்ளஸ் டிசி. ஸோ இந்த பிசியோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பிடி என்னது, நம்ம ஃபஸ்ட் ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் 7 அது. தென் டிசி என்பது அவர் இன்னும் எக்ஸ்ட்ராவாக 5 மீட்டர்ஸ் தள்ளி போகிறது. ஸோ அதுதான் அந்த 5 வந்துருது. ஸோ அதனால தான் இப்படி தான் அந்த 5 வந்துடுது. ஸோ tan என்ன ஆங்கிள் 30 டிகிரி, 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆர் பை ஆர் ப்ளஸ் 12ன்னு வரும். tan 30 இஸ் ஈக்குவல் டு ஆர் பை ஆர் ப்ளஸ் 12ன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு tan 30 டிகிரி வந்து 1/√3 வந்துடும், ஆர் பை ஆர் ப்ளஸ் 12. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க ஆர் ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு √3 ஆர். இப்போ √3 ஆர் மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 12ன்னு வரும். அந்த ஆர் வந்து காமன் ஆகிங்க √3 - 1ன்னு வரும் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ இந்த √3 வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆர் இன்ட்டு 1.732 - 1 இஸ் ஈக்குவல் டு என்னென்னா 12 இருக்குது. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.732 இஸ் ஈக்குவல் டு 12. அண்ட் ஆர் நீங்கள் கண்டுபிடிக்கணும் 12/0.732 வரும். ஸோ அதனால் 12/0.732 டிவைட் பண்ணி பார்த்தோம் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 16.393 அந்த மாதிரி கிடைக்குது. ஸோ 39 அந்த மாதிரி கூட முடிச்சிக்கலாம். ஸோ ரவுண்ட் ஆஃப் என்ன தேவையில்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்ன மீட்டர் ரேடியஸ். ஸோ ரேடியஸோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஹைட்டு கண்டுபிடிச்சிட்டோம், ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.